அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் இரவச்சம் குறள் எண் 1064. இடமெல்லாம் கொள்ளா தகைத்தே இடமில்லா காலும் இரவொல்லா சால்பு. தன்னிடம் வாழ்வதற்கு எந்த ஒரு வழிவகையும் இல்லை என்ற பொழுதிலும் பிச்சை எடுக்கக்கூடாது என்ற உயர்ந்த சான்றாண்மை மிக்க ஒரு கொள்கைப்படி எவன் வாழ்கிறானோ அவனுடைய பெருமையை நிரப்பி வைப்பதற்கு, கொண்டாடுவதற்கு இந்த உலகம் முழுவதுமே சேர்ந்தாலுமே கூட இடம் பத்தாது, இடம் இல்லை. The greatness of a poor who doesn't have anything to hold and decided not to beg is greater than the capacity of the world. இதற்கு என்னுடைய தொழிப்பா, வறுமை கொடுமையிலும் பிச்சை கேட்காதவர் புகழ் நிரப்ப உலகில் இடம் இல்லை. வறுமை கொடுமையிலும் பிச்சை கேட்காதவனுடைய புகழ் நிரப்ப உலகில் இடமில்லை. வறுமை, பசி, கொடுமை, தான் மட்டும் பசியில் இல்ல, தன்னுடைய மனைவி பசியில் இருக்காங்க, தன்னுடைய பிள்ளைகள் பசியில் இருக்காங்க. அனைவரும் பசியில் இருந்த பொழுதிலும் ஒருவரிடம் சென்று எனக்கு காசு கொடுங்கள், எல்லாமே குடும்பமே பட்னியா இருக்கு அப்படின்னு கெஞ்சி பிச்சை எடுக்காத நிலையில் ஒருவன் வாழ்கிறான் அல்லவா, அதுக்கு அவன் செத்து போறான்னு அர்த்தம் இல்ல. அவன் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு, மூட்டை தூக்குற வேலையோ எதையாவது ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலையில் அவன் ஈட்டுகிற பணத்தை வைத்து அந்த குடும்பத்திற்கு பசியாற்றுகிறான் அல்லவா, அந்த குடும்பத்தின் வறுமையை போக்குகிறான் அல்லவா, அவனுடைய பெருமையை, அந்த நற்குணத்தை சொல்வதற்கு, அந்த புகழை பரப்புவதற்கு இந்த உலகத்தில் போதிய இடம் இல்லை. இந்த உலகத்தை தாண்டி அவனுடைய புகழ் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு ஏன் சொல்றார். எங்க அப்பா ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர் இருந்தார். அந்த பள்ளியில் ஒரு கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி ஆசிரியர் இருந்தார். அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் தொடர்பு உண்டு. அவர் என்னிடம் ஒரு மாணவனை அனுப்பினார். எனக்கு ஒரு குறுஞ்செய்தி ஒளிச்செய்தியா போட்டுட்டு, ஐயா இந்த மாணவனை அனுப்புறேன், ரொம்ப மிகவும் ஏழ்மைப்பட்ட குடும்பம், அவன் சேலத்தில் ஒரு கல்லூரியில் சேரப்போகிறான், அவனுக்கு ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நீங்க பண உதவி செய்யுங்க அப்படின்னு தான் அவர் கேட்டிருந்தார். அந்த மாணவன் நேரில் என்ன பார்த்தான். நான் கேட்டேன், என்னப்பா உனக்கு வேணும்னு கேட்டேன். ஐயா இந்த மாதிரி ஐயா சொன்னாரு உங்களை பார்த்தா நீங்க பண உதவி செய்வீங்கன்னு. எனக்கு பண உதவி எல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு வேலைக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. நான் அந்த வேலைக்கு காலையில கல்லூரிக்கு போயிட்டு மாலை அந்த வேலை செஞ்சு நான் சம்பாரிச்சுக்கிறேன். அந்த பணம் என்னுடைய செலவுக்கு போதுமானது. நான் யாருக்கிட்டையும் போய் பிச்சை கேட்க, உதவி கேட்க விரும்பவில்லை. எனக்கு வேலையை கொடுத்து ஒரு சம்பளம் கொடுத்தா போதும், என்னுடைய செலவை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். எனக்கு உள்ளபடியே என்னுடைய மனதை அவன் தொட்டு விட்டான். அதற்காக நானே அவனுக்கு வேலை கொடுத்தேன். அவன் படித்தான். சென்ற குரல்ல நான் சொன்னே ஒரு எடுத்துக்காட்டு, போலியோவால பாதிக்கப்பட்ட ஒருவர் கவிழ்ந்து கோயில்ல சாமி கும்பிட்டாரு அப்படின்ட்டு. அவர்கிட்ட நான் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு முறை சந்திக்கும் பொழுது, அவர் அதுக்கப்புறம் எனக்கு நண்பர் ஆயிட்டார். பல்வேறு இடங்கள் அவர் நான் சந்திச்சிருக்கேன். அவர் நான் சந்திக்கும் பொழுது ஒரு முறை அவர் சொன்னார், எங்க அப்பா அம்மா எல்லாம் நல்ல நிலைமையில் தான் இருக்காங்க, அதனால நான் எந்த காலத்திலுமே பிச்சை எடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. ஆனால் என்னுடைய நண்பன் ஒருவன் இதேபோல் போலியோவால் பாதிக்கப்பட்டவன், அவன் அப்பா அம்மா எல்லாம் இல்ல, அவனை அப்பவே கொண்டு போய் அனாதாசிரமம் சேர்த்துட்டு போயிட்டாங்க. அவனை ஓரளவுக்கு வளர்த்துனாங்க. அதுக்கப்புறம் அவனை காப்பாத்திக்கிறதுக்கு அவன் தான் ஏதாவது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவனுக்குள் ஒரு பெரிய மனப்போராட்டமே ஏற்பட்டிருக்கிறது. யாரு? போலியோவால் பாதிக்கப்பட்ட, இரு கால்களும் நடக்க முடியாத ஒரு மனிதனுக்கு ஒரு மனப்போராட்டம் ஏற்பட்டிருக்கிறது. தான் போய் பிச்சை எடுக்கலாமா? தன் மேல் கருணை கொண்டு இந்த உலகத்தில் பலரும் தமக்கு பிச்சை போடுவார்களா, உதவி செய்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதுதான் எளிமையான வழி. ஆனா கடுமையான வழி ஒன்னு அவன் தேர்ந்தெடுத்தான். ஏன்னா அந்த வழியில போனா தன்னுடைய மானம் இழப்போம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவனுக்கு வந்தது. என்ன பண்ணான்னா, அவன் தொடர்ந்து படித்து கணினி பயின்று இந்த ஒரு நிறுவனத்தில் அவன் கணினி கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா பணியாற்றுகிறான். அவன் தாங்க எனக்கு ஒரு பெரிய ஹீரோ, கதாநாயகன், என் வாழ்க்கையின் நாயகன். ஏன்னா எனக்கு என்னுடைய குடும்பம் ஆதரவு தந்துச்சு. அவனுக்கு எந்த ஆதரவுமே இல்லாத போதும் எளிய வழியாக பிச்சை எடுக்கிற வழியை அவன் போய் தேர்ந்தெடுக்கல. ஆனா வழிய கடுமையான கரடுமுரடான வழியாக படித்து ஒரு வேலை தேடி சம்பாதிக்க நினைக்கிறான். அவன் இன்னைக்கு என்ன விட அதிகமா சம்பாதிக்கிறான், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிருக்கிறான் அப்படின்லாம் அவன் சொன்னான். சோ அப்படின்னா அந்த நண்பர் என்கிட்ட சொன்னார். இதை கேட்கும் பொழுது எனக்கு அப்பொழுது என் மனதில் அது இருந்துச்சு. இப்ப இந்த குரலை படிக்கும் பொழுது ஐயன் எவ்வளவு அழகாக அந்த காலத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு குரலை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இன்றும் அது நடைமுறைகள் இருக்கிறது. இன்னும் 2000 ஆண்டுகள் கழித்தும் அது நடைமுறைகள் இருக்கும். 20,000 ஆண்டுகள் கழித்தும் நடைமுறைகள் இருக்கும். அப்படின்னா ஐயனுடைய அந்த அறிவு கூர்மையை, அந்த ஜீனியஸ் என்று சொல்லுவோமே, அந்த ஒரு அறிவு தன்மையை நினைத்து பார்த்து வியக்க வேண்டியதான் இருக்கிறது.
அதுதாங்க இந்த குறள் சொல்லும் அற்புதமான பாடம். இடமெல்லாம் கொல்லா தகைத்தே இடமில்லா காலும் இரவு ஒல்லா சால்வு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராமசெல்வரங்கம் மனுஷனை திறன் வழியகம் சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.